வணக்கம். செல்வகுமாரின் அதிகாலை வானிலை ஆய்வறிக்கை. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். 2024 மே 27 திங்கட்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு. நேற்று மாலையிலிருந்து வெளிச்சுற்று கடக்க தொடங்கி நள்ளிரவிலே மையம் கடந்து தற்பொழுது கொல்கத்தாவிற்கு கிழக்கு புறத்தை ஒட்டி மையமாக வைத்து கொல்கத்தாவையும் சூழ்ந்து கொண்டு வடக்கு நோக்கி கடந்த ரேமால் புயல் தொடர்ந்து கடந்து கொண்டிருக்கிறது. இது தற்பொழுது அதிகாலை 4 மணி நிலவரப்படி கொல்கத்தாவிற்கு கிழக்கு வடகிழக்கே 50 கிலோமீட்டர் தொலைவில் மையம் கொண்டிருக்கிறது. இது தொடர்ந்து வட கிழக்கு திசையில் நகர்ந்து பங்களாதேஷ், அதாவது வங்கதேச நாட்டிற்குள் நுழையும். இன்று முழுவதும் வங்கதேசத்தில் கடந்து மாலையில் அது மேகாலயா அஸ்ஸாம் பகுதி வழியாக நாளை அருணாச்சல பிரதேசத்தை அடையும். தொடர்ந்து தீவிர புயலாகவே நகர்ந்து வருகிறது. இன்னும் சற்று நேரத்தில் சாதாரண ஒரு புயலாக செயலிழந்து புயல் என்ற வடிவிலேயே அது பங்களாதேஷை கடந்து பிறகு ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக செயலிழக்கும். இதனால பாதிப்பு மிக அதிகம், மழை பாதிப்பு அதிகம், இடிமின்னல் மிக அதிகம். தற்பொழுது இடிமின்னல் பார்த்தீங்கன்னா கடலில் இருக்கிறது அதிகமாக. மையம் தரையில் இருந்தாலும் வெளி சுற்று கடலில் இருக்கிறது. மேக குவியல், இரு காற்று இணைவு தெற்கு புறம் நடந்து கொண்டிருக்கிறது. இடிமின்னல் தாக்குதல் மிக கடுமையாக இருக்கிறது. நொடிக்கு நொடி மிக கடுமையான இடிமின்னலை தாக்கி கொண்டு நகர்கிறது. இது உள்ளே வங்கதேசம் நகர்ந்த பிறகுதான் சுந்தரவன காட்டு பகுதிக்கும் மேற்கு வங்கத்தோட கொல்கத்தாவோட கிழக்கு பகுதிக்கெல்லாம் இடிமின்னல் கூடுதலாக இருக்கும், மழைப்பொழிவும் கூடுதலாக இருக்கும். ஒட்டுமொத்தமாக இந்தியாவோட மேற்கு வங்க மாநிலத்திற்கும் அண்டை நாடாம் வங்கதேசத்திற்கும் காற்று மற்றும் மழை சேதம் அதிகமாக இருக்கும். தொடர்ந்து இது விலகிய பிறகுதான் உண்மையான நிலவரம் தெரிய வரும். தொடர்ந்து கடந்து கொண்டிருக்கிறது. இதன் காரணமாக தமிழ்நாட்டிலே வானிலை எப்படி அமையும் என்பதை பார்ப்போம். புயல் கடந்து விட்டது, கடந்து கொண்டிருக்கிறது. எப்பொழுதுமே புயல் கடலில் இருந்தால் கடலில் இருக்கக்கூடிய நீராவி தான் அதுக்கு எனர்ஜி பூஸ்ட். தரை ஏறிவிட்டால் தொடர்ந்து செயலிழக்கத்தான் செய்யும். கடல் நீராவி கிடைக்காது, கடல் வெப்பம் கிடைக்காது. அதுக்கு இருக்கக்கூடிய வேகத்தில் சுழண்டு கொண்டு செயலில் இருந்து கொண்டிருக்குமே தவிர புத்துயிர் பெறாது. ஆகையினால செயலிழந்து கொண்டிருக்கும். இதன் காரணமாக மேற்கு திசையிலிருந்து ஈர்க்கக்கூடிய காற்று கொஞ்சம் கொஞ்சமாக விடுபடும். சக்தி வாய்ந்த அந்த மேற்கு காற்று நேற்றைக்கு பாலக்காட்டு கணவாயில குடிமங்கலம், கொங்கல் நகரம், தொட்டம்பட்டி, அப்படியே பார்த்தீங்கன்னா நெகமம், கர்மாபுரம், காட்டம்பட்டி, தசநாயக்கம்பாளையம், காமநாயக்கம்பாளையம், பெரியப்பட்டி, பெதப்பம்பட்டி, நாகூர், அடிவள்ளி போன்ற பகுதிகள் வழியாக நேற்றைக்கு வலுவாக ஈர்த்த அந்த குண்டடம், உப்பார் அணைக்கட்டு பகுதி வழியாக நேற்றைக்கு வலுவாக இழுத்த பாலக்காட்டு கணவாய் வழியாக வலுவாக இழுத்த அந்த காற்று நின்று போயிருக்கும், தீவிரம் குறைந்து போயிருக்கும். சாதாரண ஒரு காற்றாக மேற்கு காற்றாக கிழக்கு நோக்கி வடகிழக்கு நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கும். கன்னியாகுமரியில் மட்டும் லேசான மழை இருந்து கொண்டிருக்கும். செங்கோட்டையிலும் லேசான ஒரு சாரல் இருக்கும், அவ்வளவுதான். கேரளாவிலே மழை இருக்கும், அந்த காற்று அங்கிருந்து இருக்கிற காரணத்தினால. ஆக மழை பொழிவை பொறுத்த வரைக்கும் இனிமேல் ஒரு 3 நாட்களுக்கு தீவிரம் குறைந்திருக்கும். 27, 28, 29, 30ஆம் தேதி வரைக்கும் 4 நாளைக்கு தீவிரம் குறைந்திருக்கும். ஒரு சில இடங்களில் மழை இருக்கும். கேரளாவில் இருந்து கொண்டு தான் இருக்கும், தீவிரம் இல்லாமல் இருக்கும். மேற்கு தொடர்ச்சி மலையில் ஒரு இதமான வெப்பம் நிலவும். கோடை என்பது தெரியாத அளவிற்கு ஒரு குளிர்ச்சியான சீதோஷ நிலை இருக்குமே தவிர பெரிய அளவிலே மழைக்கு வாய்ப்பு ஒரு 3-4 நாட்களுக்கு இல்லை. ஆனால் வட உள் மாவட்டங்களில் வெப்பசலன மழைப்பொழிவு மாலையில் ஒரு சில இடங்களில் அமையலாம்.
கர்நாடக எல்லையோர ஆந்திர எல்லையோர மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் வெப்பசலன மழை மாலை இரவில் அமையலாம், ஓரிரு இடங்களில் தான் அமையலாம், ரொம்ப பெரிய மழையெல்லாம் இருக்காது. இன்றிலிருந்து வெப்பம் உயர இருக்கிறது. ஆனால் ஏற்கனவே நாம் அனுபவித்த 112 டிகிரி வெப்பமெல்லாம் அனல் காற்றெல்லாம் இல்லை. ஒரே ஒரு இடத்துல மட்டும் கொஞ்சம் அசாதாரணமாக நம்ம உடல் வெப்பத்தை விட கொஞ்சம் கூடுதலாக வெப்பம் இருக்கக்கூடிய பகுதி எதுன்னு பார்த்தீங்கன்னா, சென்னையோட மேற்கு பகுதி, திருவள்ளூரோட மேற்கு பகுதி, செங்கல்பட்டோட மேற்கு பகுதி, ஒட்டுமொத்த காஞ்சிபுரம் மாவட்ட பகுதி, வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை மாவட்ட பகுதி, மேலும் திருவண்ணாமலை மாவட்ட வடக்கு பகுதி, விழுப்புரம் மாவட்ட வடக்கு பகுதி. இந்த இடம் அதாவது காஞ்சிபுரம், ஸ்ரீபெரும்புதூர், ராணிப்பேட்டை, அந்த வேலூர், திருப்பத்தூர், அது வாணியம்பாடி, ஜோலார்பேட்டை, இது அப்படியே பார்த்தீங்கன்னா ஆம்பூர், அப்படியே செங்கத்துக்கு வடக்கே, ஆரணி, திருவண்ணாமலைக்கு வடக்கே, சேத்துப்பட்டுக்கு வடக்கே, அப்படியே இந்த சுற்றுவட்டார பகுதி மட்டும் கொஞ்சம் வெப்பம் உயர்ந்திருக்கும். இதை விட கொஞ்சம் வெப்பம் ஆந்திர பிரதேச எல்லையோரத்தில் கூடுதலாக இருக்கும். திருப்பதியில், சித்தூரில் அதை விட கூடுதலாக இருக்கும். காரணம் என்னென்னா, தென்மேற்கு திசையிலிருந்து வரக்கூடிய அந்த ஈரமிகுந்த காற்று தமிழ்நாட்டில் கணவாய் பகுதிகள் வழியாக நுழையும் பொழுது அதில் இருக்கக்கூடிய ஈரம் வெப்பமடைந்து மேலெடுந்து ஒரு வறண்ட காற்றாக தென்மேற்கிலிருந்து வடகிழக்கு பகுதியை நோக்கி நகரும் பொழுது சென்னைக்கு உள்ளே இருக்கக்கூடிய அந்த மாவட்டங்கள், வடகடலோரத்தை உள்ளே இருக்கக்கூடிய மாவட்டங்களுக்கு கூட்டம். வடகடல் ஓரத்தில் திருவள்ளூருக்கு கிழக்கே உள்ள சென்னை, அதாவது மீனம்பாக்கத்திற்கு கிழக்கே உள்ள பகுதியிலிருந்து கிழக்கு காற்று, கடற்காற்று வரும் என்பதனால அந்த வெப்பமும் தெரியாது. ஆனால் புழுக்கம் இருக்கும். வழக்கமாக கடந்த சில நாட்களாக இருந்த வெப்பத்தை விட வரக்கூடிய 4 நாட்களுக்கு கொஞ்சம் வெப்பம் இந்த இடத்துல உயர்ந்திருக்கும். பிற மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கூடியிருக்கும், ஆனால் பெருசாக வெப்பம் இருக்காது. ஆனால் நேற்றை விட இன்னைக்கு கொஞ்சம் வெப்பம் எல்லா மாவட்டங்களுக்கும் கொஞ்சம் கூடியிருக்கும். ஆனால் அந்த அசௌகரியம் என்பது பெருசாக இருக்காது. தென் மாவட்டங்கள் எல்லாம் இயல்பான ஒரு சராசரியான வெப்பம் இருக்கும். ஆனால் வடகடலோரம் உள்பகுதி, வடகடலோர மாவட்டங்களின் உள்பகுதி, வடகடல் ஓரத்தின் அதாவது வட உள் மாவட்ட பகுதிகள் இங்கே இருக்கும், கொஞ்சம் கூடுதலாக இருக்கும். சித்தூர், திருப்பதி இன்னும் கொஞ்சம் கூடுதலாக இருக்கும். வரக்கூடிய 31ஆம் தேதி வரைக்கும் அந்த இடத்துல இந்த வெப்பம் இருக்கும். தேதி 27, 28, 29, 5 நாட்களுக்கு இந்த வெப்பம் உயர்ந்திருக்கும் அந்த இடத்துல மட்டும். பிற இடங்களிலும் நேற்றை விட கொஞ்சம் கூடுதலாக வெப்பம் இருக்கும். ஆனால் பெரிய அளவிலே ஒரு வெப்ப கோடை அனல் இதெல்லாம் இருக்காது. ஆனால் அந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் அனல் இருப்பது போல் இருக்கவும் செய்யும். கொஞ்சம் ஹாட்டாக தான் இருக்கும். ஒரு 31ஆம் தேதி வரைக்கும் அந்த வட உள் பகுதி கொஞ்சம் அனுபவிக்க வேண்டியிருக்கும். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா, மழையை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே நாம் சொல்லிக்கொண்டே இருக்கிறோம், காற்று சுழற்சி விலகவில்லை. அரபிக்கடலில் மையப்பகுதியில் ஒரு மேலடுக்கு சுழற்சி நீடித்து கொண்டிருக்கிறது. படத்தில் பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு காற்று இல்லாத ஒரு பகுதியாக ஒரு பிளைனாக ஒரு பகுதி இருக்கும் பாருங்க. அது மேலடுக்கு சுமார் 4800 மீட்டர்லேருந்து மேலே இருக்குது. 5000 மீட்டர், 5 கிலோமீட்டர் உயரத்தில் இருக்குது அந்த காற்று சுழற்சி. அரபிக்கடலில் கேரள கடலோரத்தில் ஏற்கனவே இருந்த காற்று சுழற்சி சுமார் 1800 மீட்டர் வரைக்கும் வந்து மேலே போயிட்டுன்னு சொன்னோம். மேலே போனதுன்னா செயலிருந்து நீடிக்கிறது, மேலடுக்கு சுழற்சியாக நீடித்து கொண்டிருக்கிறது கேரள கடலோரத்திலையும். மேலும் தமிழ்நாட்டின் கரையோரத்திலையும் அந்த காற்று சுழற்சி, இணைப்பு சுழற்சியை பெற்று நீடித்து கொண்டிருக்கிறது. புதிய காற்று சுழற்சியும் ஒன்று உருவாக போகிறது. தமிழ்நாட்டிற்கும் அந்தமானுக்கு இடைப்பட்ட இலங்கைக்கு கிடைக்கே உள்ள கடற்பகுதியில் புதிய காற்று சுழற்சி, வளிமண்டல சுழற்சி, மேலடுக்கு சுழற்சி உருவாக போகிறது. இந்த மேலடுக்கு சுழற்சி அந்தமான் முதல், அதாவது இன்னும் சொல்ல போனால் அந்தமான் தெற்கு பகுதி முதல் அரபிக்கடல் ஓரத்தில் லட்சத்தீவிற்கு மேற்கு பகுதி வரைக்கும் ஒரு இணைப்பு சுழற்சியை பெற்றுக்கொண்டு தமிழ்நாடு ஆந்திர கரையை நோக்கி அந்த காற்று சுழற்சி நகரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. புயல் ஏதும் இல்லை, வளிமண்டல சுழற்சி. வளிமண்டல மேலடுக்கிலே மேகத்தை உற்பத்தி பண்ணி வெப்ப சலன மழைப்பொழிவு, காற்று சுழற்சியுடன் இருந்த வெப்ப சலன மழைப்பொழிவை 1ஆம் தேதியிலிருந்து ஏற்படுத்த போகிறது. தென்மேற்கு பருவமழையை கேரளாவிலே தொடக்கப் போகிறது. அந்த வளிமண்டல சுழற்சி தாழ்வு நிலையாகி, ஆக வரக்கூடிய 31ஆம் தேதி கேரளாவில் தென்மேற்கு பருவமழை தாழ்வு நிலைன்னா ரொம்ப கீழே வந்துடாதுங்க. அதாவது ஒரு சாதாரண ஒரு சுழற்சியாக கேரளாவில் 31ஆம் தேதி தென்மேற்கு பருவமழையை தொடக்கி தமிழ்நாட்டில் வெப்பசலனத்துடன் கூடிய இணைந்த காற்று சுழற்சி மழையையும், அதனைத் தொடர்ந்து ஆந்திர கரையோரம் வரக்கூடிய காற்று சுழற்சி, கீழடுக்கு சுழற்சி வரக்கூடிய முதல் வாரத்தில், ஜூன் முதல் வாரத்தில் அமைந்து தமிழ்நாட்டில் எல்லா மாவட்டங்களுக்கும் மழை கொடுத்தாலும் ஜூன் முதல் வாரத்தில் கேரளா, கர்நாடகா, தமிழ்நாட்டின் கேரள எல்லையோர மாவட்டங்கள், கர்நாடக எல்லையோர மாவட்டங்கள், ஆந்திர எல்லையோர மாவட்டங்கள்,
வட உள் மாவட்டங்கள், கர்நாடகா, ஆந்திர பகுதி இதெல்லாம் நல்ல மழை பொழிப்பை ஜூன் முதல் வாரத்தில் கொடுக்க போகிறது. தென்மேற்கு பருவமழை முன்னெடுத்து செல்ல போகிறது. அந்த நேரத்தில் இந்த மழை பொழிவு அமைய இருக்கிறது. எல்லா மழை பொழிவும் கொட்டி கொண்டே இருக்காது. கடந்த வாரத்தில் கொட்டியது போல் இந்த வயல்களை நிரப்பும் மழையெல்லாம் கிடையாது. ஆனால் மழை பொழிவு ஒரு குறிப்பிட்ட இடத்துல அதிகமாக இருக்கும். அருகருகே நிறைய இடங்களை ஒதுக்கினாலும் பெய்யும் இடத்துல ஒரு கனமழை பொழிவை கொடுக்கக்கூடிய வானிலை தான் வரக்கூடிய ஜூன் 1 ஏற்பட போகிறது. 36 கேரள எல்லையோரம், 1 தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, ஆந்திர பிரதேசம், இப்படியே 2 3 5 வரைக்கும் மழைப்பொழிவை கொடுத்து கொண்டிருக்கோம். 6 7 தொடர்ந்து வட உள் மாவட்டங்கள், கர்நாடகா, ஆந்திர எல்லையோர மாவட்டங்கள், கேரள எல்லையோர மாவட்டங்கள்லாம் மழை. அனைத்து மாவட்டங்களுக்கும் மழை இருந்தாலும் குறிப்பிடக்கூடிய மாவட்டத்தில் கொஞ்சம் கூடுதலாக இருக்கும். தென்கடலோரம் டெல்டாவுக்கும் இருக்கும். இருந்தாலும் வடக்கே கொஞ்சம் இந்த காற்று சுழற்சியோட அமைப்பை பார்த்தீங்கன்னா புரியும். வடக்கு நோக்கி நகரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதனால் ஆந்திர எல்லையோர தமிழ்நாட்டின் மாவட்டங்கள், கர்நாடக எல்லையோர தமிழ்நாட்டின் மாவட்டங்கள், கேரள எல்லையோர மாவட்டங்கள், கேரளாவில் தென்மேற்கு பருவமழை, கர்நாடகாவில் தென்மேற்கு பருவமழை என்று ஒரு இதமான மழைப்பொழிவை சீராக பரவலாக கேரளாவில் கொடுக்கும். கனமழை பொழிவாக குறிப்பிட்ட இடங்களில் ஒரு வலுத்த மழைப்பொழிவை கொடுத்து பல இடங்களை ஒதுக்கி மழைப்பொழிவை ஜூன் முதல் வாரத்தில் கொடுக்க போகிறது. தென்மேற்கு பருவமழை எப்படி இருக்கும் என்ற ஒரு தனியாக அறிக்கையும் சமர்ப்பிக்கிறேன். தொடர்ந்து வானிலை அப்டேட்ஸுடன் மாறுதலுடன் இணைந்திருந்து பணி செய்து லாபம் அடைய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.